இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ட்ரெண்டிங்கான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி கைன்மாஸ்டரில் க்ரியேட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எடிட்டிங் ஃபீவர். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரெண்டிங்கான டைலாக் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி க்ரியேட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மீடியாவை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலரை போய் இந்த பிங்க் கலரில் சூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு நான் ட்ராக் பண்ணி விட்டுறேன். ட்ராக் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மீடியா கிளிக் பண்ணி லேயரை கிளிக் பண்ணி மீடியா கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோட்டோ வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபோட்டோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாருங்கள், கையால் இதுமாதிரி ஸ்க்ரீனில் பாதி வர அளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிங்க. ட்ராக் பண்ணிவிட்டு இந்த எட்ஜில் பாருங்கள், இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அப்பரில் தூக்கி ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கலர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போங்க. எதனா வச்சு அந்த ஸ்ட்ராக்சரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒன்று மட்டும் ஹை பண்ணிங்க. அதிகமாக 2 வேணாம், ஒன்று வச்சுங்க போதும். லைட்டாக நம்மளுக்கு டார்க்காக தெரிஞ்சால் போதும். கலர் மட்டும் வச்சுட்டு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக வர அளவுக்கு. திரும்ப லேயரை கிளிக் பண்ணுங்கள். மீடியாவுக்குள்ளே போயிட்டு இப்போ ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் வெளியே ஆட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். லவ்லின்றதை ஆட் பண்ணிவிட்டு குரோமா கீ எனேபிள் பண்ணி விட்டுருங்க. எனேபிள் ஒன்று அந்த க்ரீன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக மறைஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதை சைஸ் வேணால் பெருசாக்கிட்டு இதுமாரி ரைட் சைட் கார்னரில் கொஞ்சம் ஜூம் பண்ணி கொஞ்சம் பெருசாக வச்சுங்க. வச்சுட்டு வேணால் நீங்கள் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி டார்க்காகவோ இல்லை லைட்டாகவோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுட்டு திரும்ப லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போங்க. மீடியாக்குள்ளே போயிட்டு இப்போது ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வெளியே இம்போர்ட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்து ஸ்க்ரீன் ஃபுல்லாக வர அளவுக்கு வச்சுங்க. வச்சுட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பிளெண்டிங்னு இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீன்ன்றதை கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்தோடனே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் கரெக்டாக வந்துச்சு. இப்போது ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் மூவ் பண்ணி வச்சுட்டு செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு ப்ளே ஆகுது, நல்லா சூப்பராக இருக்குது. ப்ளே ஆகிற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, ஆசமாக. இதில் இன்னொரு பிஎன்ஜி ஆட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு சாங் மட்டும் ஆட் பண்ணோம். அங்கே பாருங்கள், பொசிஷன் மேலே ரொம்ப தூக்கி வச்சுட்ருக்கேன் லவ்லின்றத பொசிஷன்னு. அதனால் கொஞ்சம் கீழே கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வச்சுட்டு திரும்ப மீடியா கிளிக் பண்ணி லேயருக்குள்ளே போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு பிக்சல் ஆப் ரெடி பண்ணி வெயிட்டிங் ஃபார் யூன்ற பிஎன்ஜி வெளியே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சைஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு இங்கே பாருங்கள், அந்த ஒயிட் கலர் டாட்ஸ் எல்லாம் இந்த க்ளோவர் எஃபெக்ட் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்த வச்சுங்க. வச்சுட்டு அதையும் ஸ்க்ரீன் ஃபுல்லாக வரலுக்கு ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா மெட்டீரியல்ஸ் கரெக்டாக இருக்கா, பொசிஷன் நல்லா ப்ளே ஆகுதான்னு செக் பண்ணி பாருங்கள். எல்லாம் நல்லா ப்ளே ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஆடியோ ஆட் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். மீடியாவை கிளிக் பண்ணுங்கள். லேயர் கிளிக் பண்ணி மீடியோ கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உள்ளே போயிட்டு வீடியோ வெளியே இம்போர்ட் பண்ணிவிட்டு ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 வாட்டி ஆட் பண்ணிவிட்டு ஒன்று டெலீட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டெலீட் பண்ணிவிட்டு இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஆசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக ப்ளே ஆகிற வரைக்கும் விட்டுருக்கேன் நான். உங்களுடைய ஃபீட்பேக்கெல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரிவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எது மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு, இல்லை இது பிடிச்சிருக்கு இது பிடிக்கல அப்படின்ட்டு. இதோட கரெக்டாக இருக்குது, அதனால் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என் சேனலோட வாட்டர் மார்க் ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எடிட்டிங் ஃபீவர்ன்றதை பிக்சல் ஆப்பில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் லேயரை கிளிக் பண்ணி மீடியாக்குள்ளே போகிறேன். பிக்சல் ஆப்பில் போயிட்டு ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இது எடிட்டிங் ஃபீவர்ன்றது அதை வெளியே இம்போர்ட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், சைஸ் கம்மி பண்ணி வச்சுட்டு அங்கே வச்சிடுறேன். வச்சுட்டு ஸ்க்ரீன் ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுறேன். 30 செகண்ட்ஸ்க்கு ஃபுல்லாக ட்ராக் பண்ணி முடிச்சுட்டு இப்போது அந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, கலரை கிளிக் பண்ணிவிட்டு அதை விட்னஸ்ன்னு பார்த்தீங்களா, சைட்லலாம் கர்வ் எஃபெக்ட் வர மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது மாதிரி ஆகிடும் ப்ரோ. திரும்பவும் அதை கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸில் போயிட்டு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷனும் ஸ்ட்ராக்சரேஷனும் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. சரியாக போய்டும் எல்லாம்.
இப்போது வீடியோ ப்ளே பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா எஃபெக்ட் சூப்பராக இருக்குது, ப்ளே ஆகுது. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா லவ்லியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கறதுக்கு லவ் ஸ்டேட்டஸ் போடுறவங்கலாம் இதுமாரி போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால தான் இதை ரெடி பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்ட்டு, நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா? பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு ஷேர் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக ப்ளே ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு தேவையான குவாலிட்டி வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்டு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.